அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. சிம்ம ராசியினுடைய புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள். ஆமாம், மாதவ மாதம், பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி. புதன் மூலத்திரிகோணம், ஒரு கிரகம் ஆட்சி பெறுவதும் ஸ்தான பலம் பெறுவதும். அந்த புதன் பகவான் கன்னியில் ஆட்சியாக இருக்காங்க, மூல திரிகோணமாக இருக்கிறாங்க, ரெண்டு விதமான தன்மையை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட மாதம்தான் இந்த புரட்டாசி. இந்த புரட்டாசியினுடைய மாதத்தினுடைய 2ஆம் நாள்லே நீச்ச சுக்கிரன் ஆட்சி சுக்கிரனாக மாறுறார். அப்போ 2 விதமான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கிரகம் அதனுடைய தன்மையை கொடுத்தே தீரும் அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல உங்கள் ராசியாதிபதியான சூரிய பகவான் 2ஆம் இடத்துல பயணிக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வருமானம் தேடி வருமா, வருமானத்தை தேடி நீங்கள் செல்வீர்களா, 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். வருமானம் உங்களை நாடி வரும், வருமானத்தை தேடியும் செல்வீர்கள், 2 விதமான பாக்கியம் அமையப் போகிறது. ஆக வருமான சிந்தனையோடு இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்படையும் அப்படின்ற ஒரு விஷயம் 100%. ஆமாம், நீண்ட நாட்களாக கொடுத்துருக்க பணம் வரலை, இழுபறியாக இருக்குது, ஏமாற்றமாக இருக்குது. அப்போ இந்த பண பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஈடு உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தால் ஒரு உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசியாதிபதியான சூரிய பகவான் புதனுடைய சேர்க்கை கேதுனுடைய சேர்க்கையோடு சேர்கிறார். 3ஆம் இடம் வலுப்பெற்றாலே ஒரு இடத்துல லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்கிறா, தனலட்சுமி யோகம் சொல்கிறா. அதுவும் சுக்கிரன் ஆட்சி நிலை பெறுகிறார் 3ஆம் இடம். சுய முயற்சிகள் வெற்றி பெறும், சுய குறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள். ஆமாம், பெரிய பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க காட்டியும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு 10 பேரை வச்சுட்டு ஒரு 50 பேருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சிறு குறு தொழில் தானே சொல்கிறா. இந்த மாதிரி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ஏற்றம் 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 அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வேர்டை இந்த மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாம். புரட்டாசி மாதம் அற்புதமாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்தினுடைய அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஏற்கனவே வாடகை வருமானம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், டிராவல் பிஸ்னஸ் பண்ணிருக்கக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடக்கலை சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள், மழலை கல்விகள் நடத்தக்கூடியவர்கள் இப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஹைஸ்கூல் நடத்துகிறவங்கள இல்லை, எலிமெண்ட்ரி ஸ்கூல் நடத்துகிறவங்க இல்லை, இந்த சிறார்கள் பள்ளி நடத்துகிறவங்க எல்லாமே இந்த மாதத்தின் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 2 ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு நான் கட்டலான்னு நினைக்கிறேன்னா அதுக்குண்டான முயற்சிகள் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம். எங்கள் வீட்டில் ஏற்கனவே 2 கார்கள் இருக்குது, 2 பைக் இருக்குது, நான் இன்னொன்று வாங்கலான்னு இருக்கேன், இந்த வண்டியை கொடுத்துட்டு வாங்கலான்னு இருக்கேன்னா தாராளமாக வாங்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக நடைபெறும், எந்தவித தடையும் வராது அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியான குரு பகவான் கர்மஸ்தானத்தில் பயணிக்கிறார். கர்மஸ்தானாதிபதி ஆட்சி பெறுகிறார். சுயம்புவாக நீங்கள் உருவெடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், சுய தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அரசியல் சார்ந்து இருக்கிறவர்கள், அரசு ஆசிரியர்கள், குருமார்கள், வித்வான்கள் அப்படின்னு சொல்லலாம், சாஸ்திர உபதேசிகள் அப்படின்னு கூட சொல்லலாம், பண்டிதர்கள், இவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். சஷ்டாதிபதி வக்கர நிலையில் இருக்கிறார். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அடைவு பெறும் அல்லது பெரும் கடன் சிறு கடனாக மாறும். என்ன சஷ்டாதிபதி வக்கரம் அடைவது அது ஒரு தனிப்பட்ட வகையில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கலத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் தானே வக்கரகதியாக இருக்கிறாரே அப்படின்னா வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணி பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கா, கொடுத்த ஜாதகம் சரியான ஜாதகமா அப்படின்னு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆலோசனை பெறுவது நல்லது. திருமண தடையை சந்தித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போது ஏற்றம். ஏற்கனவே ஒரு திருமண தடையை நான் சந்திச்சிட்டேன் சார்,
ரொம்ப எனக்கு வெறும் ஏஜ் பர்சனாக இருக்கேன், நான் 35+ இருக்கேன். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கை கூடும் அப்படின்னு சொல்லலாம். கை கூடும் கண்டிப்பாக சொல்லலாம். சூரியனுக்கு 5ஆம் இடம் எப்போதுமே வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம், ரெட்டிப்பு உத்தியோகம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். கஸ்டமர் வருவாங்க சார், உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க, அவங்களால பெயர் புகழ் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கான், இன்னொரு பிஸ்னஸ் இப்போது கூடுதலாக ஒன்று ஆட் ஆகும் சிம்மராசிக்கு இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் பயணிக்கிற வரைக்குமே எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எதிரின்னு எவன் வந்தாலும் அவன் தொலைஞ்சான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். எந்த மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்குகள் வந்தாலும் ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து விலகும் போது உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் விலகும் அப்படின்றதுலையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் பயணிக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல குரு பகவான் பயணிக்கிறார், பதவிகள் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுடைய பதவிகள் போஸ்ட்மார்ட் ஆகும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, இன்னொரு இடத்த எடுத்து போட்டுருவாங்க. அப்போ அரசு அதிகாரியாக இருந்தால் இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இது வேறு குரு வேறு இப்போ இந்த புரட்டாசி 27 வக்கரமாகிறார். கண்டிப்பாக பதவி மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கு குரு வக்கர பயிற்சிக்கு தனி வீடியோ இருக்குது, அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி அனுகூலமாக இருக்கிறதும், சுக்கிர பகவான் அனுகூலமாக இருக்கிறதும், திருமண தடையை சந்தித்தவர்களுக்கு அனுகூல மாதம் அப்படின்னு சொல்லிட்டேன். வண்டி வாகனத்தால் யோகம் அப்படின்னு சொல்லிட்டேன். புத்திரர்களுடைய பாக்கியம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். அனைத்து விதங்களையும் லாபம் யோகம் அப்படின்னு சொல்லலாம். 2வது திருமணம் இப்போது யோகம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பாக்கியாதிபதி 9ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் 2வது திருமணம், 11ஆம் இடத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ஏற்கனவே ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு, அப்போ டைவர்ஸே கொடுக்க மாட்டாங்க, கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அது டைவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, 2வது கல்யாணம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதத்தினுடைய விஷயம் இது. பயணங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொலைதூர பயணங்கள் இப்பொழுது சிம்ம ராசிக்கு யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், அங்கே போயிட்டு வேலை ஏதோ ஒரு வேலைக்காக போனேன், இன்னொரு வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த சூரியன் ஜென்ம ராசியினுடைய அதிபதி 2ஆம் இடத்துல பயணிக்கும் போது, அது மூல திரிகோணாதிபதியினுடைய சேரும் போதும், 3ஆம் அதிபதி வலுப்பெறும் போதும், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த புரட்டாசி மாதம் அநேக பலன்களை சிம்மராசிகள் பெறப்போகிறார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது கிரக சஞ்சாரங்களை கொண்டும், கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளை கொண்டும், காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் கிரகத்தினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கிரக அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கார், என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார், அவர் நட்சத்திர அதிபதி என்ன, ஜென்ம நட்சத்திராதிபதி எந்த பாவகத்தில் இருக்கார், அவர் எந்த காரகத்தில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பலன்கள் மட்டுமே முழுமையான பலன்களை கொண்டு செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி நின்ற அதிபதி யார், அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, நீச்சமாக இருக்காரா, அப்போ ஒரு நீச்ச கிரகத்தின் மீது உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி பயணிக்கிறாரா, அப்போ கோச்சார கிரகங்களினுடைய பரிகாரம் என்ன, குரு வந்தால் மட்டும்தான் பரிகாரம். அப்போ நமக்கு என்னைக்கு பிராப்தம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், இப்படி பலதரப்பட்ட கேள்விக்கு பதில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வு மட்டுமே. ஆமாம், உங்கள் ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு வணங்கக்கூடிய உமைவல் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சகல வெற்றிகளையும் தருவாள் என்பதனுடைய வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன்.